வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய வரலாற்றை இன்றும் தொடர்வோம். சீனர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே விரோதம் வளர்ந்தது. சீனா மீது போர் தொடுக்க இங்கிலாந்து அரசுக்கு பாராளுமன்றம் 1840 அனுமதி வழங்கியது. அந்த ஆண்டு ஜூன் மாதம் இங்கிலாந்து நாட்டிலிருந்து 16 கப்பல்களில் இராணுவத்தினர் சீனாவுக்கு விரைந்தனர். சீனாவில் கான்டன் துறைமுகத்தில் இருந்த சீன கப்பல்களை இங்கிலாந்து இராணுவம் அழித்தது. துறைமுகத்தில் உள்ள கோட்டைகளும் தகர்க்கப்பட்டன. சீன படை படுதோல்வி அடைந்தது. இதைத் தொடர்ந்து சீனாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே சமரச பேச்சு நடந்தது. ஹாங்காங் நகரை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும், கான்டன் துறைமுகத்தை ஆங்கிலேயரின் வணிகத்துக்கு சீனா திறந்துவிட வேண்டும், அபினியை பறிமுதல் செய்ததற்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று உடன்பாடு ஏற்பட்டது. ஆனால் சீன அரசு இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்தது. சீனாவின் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திய உயர் அதிகாரியை பதவி நீக்கம் செய்தது. இதனால் 1841 சீனா மீது மீண்டும் இங்கிலாந்து போர் தொடுத்தது. இந்த இரண்டாவது போரிலும் சீனா தோல்வியடைந்தது. சீனாவின் கான்டன், ஷாங்காய், அமாய், நிங்போ ஆகிய நகரங்களை இங்கிலாந்து கைப்பற்றியது. இறுதியில் சீனா சரண் அடைந்தது. 1842 ஆகஸ்ட் 9 நாங்கிங் நகரில் சமரச ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹாங்காங் தீவும் துறைமுகங்களும் ஆங்கிலேயருக்கு கொடுக்கப்பட்டன. கான்டன், ஷாங்காய் உட்பட 5 துறைமுகங்களில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் நடத்த சீனா அனுமதித்தது. பிரிட்டனுக்கு பெரும் தொகையை சீனா நஷ்ட ஈடாக தர வேண்டும் என்று முடிவாயிற்று. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதன் மூலம் சீனாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான அபினி போர் முடிவிற்கு வந்தது. சீனாவில் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி ஏற்பட வழிவகுத்தவர் சன் எய்ட் சன். இவர் நவசீனத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். சன் எய்ட் சன் தலைமையில் மக்கள் புரட்சி நடத்தி மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். தைப்பிங் புரட்சி என்று புகழ்பெற்ற இந்த புரட்சி 1911 நடைபெற்றது. அப்போது மன்னனாக இருந்தவன் பெயர் பூயி. வயது 5. மஞ்சு வம்சத்தை சேர்ந்தவன். அவனுடைய சார்பில் ஆட்சியை நடத்தி வந்த எகோனாலா என்ற பெண்மணி அரசன் முடி துறப்பதாக அறிவித்தாள். அதன்படி 5 வயது மன்னன் முடி துறந்தான். அரசின் இராணுவ தலைவனும் பேராசை கொண்டவனுமான யுவான் ஷகாய் சன் எய்ட் சன்னுடன் ஒத்துழைக்க விரும்புவதாக செய்தி அனுப்பினான். சீனாவின் 28 மாநிலங்களில் 14 மாநிலங்கள் மட்டுமே புரட்சி படைகளால் மீட்கப்பட்டிருந்தன. வடபகுதியில் விடுவிக்கப்படாத 14 மாநிலங்களையும் தென்பகுதியில் விடுவிக்கப்படாத 14 மாநிலங்களையும் சேர்த்து, அதாவது சீனா முழுவதையும் ஒரே குடியரசு நாடாக்க வேண்டும் என்று சன் எய்ட் சன் விரும்பினார். யுவான் ஷிகாயை ஜனாதிபதி ஆக்கினார். இதன் அடுத்த தொடரை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.